தற்போது திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு, தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு. உங்களுடைய பார்வை? கடந்த பல ஆண்டு காலமாக திருப்பரங்குன்றத்திலே உள்ள இந்துக்கள் முருக பக்தர்கள் எங்கே விளக்கேற்றி வைத்தார்களோ அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததை மாற்றி ஒரு சில அரசியல் குழுக்கள் தமிழகத்தில் கலவரத்தை உண்டாக்க, தமிழகத்தில் அரசியல் லாபத்திற்காக அங்கே வாழுகிற திருப்பரங்குன்றத்தில் வாழுகிற இந்து மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு எதிரான செயல்களில் இவர்கள் இருக்கிறார்கள். கேட்டால் இந்துக்கள் இந்துக்கள் என்பார்கள். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பல ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்து வருகிற முருக பக்தர்கள் இந்துக்கள் என்ன செய்தார்களோ அதற்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இது அரசியல் காரணங்களுக்காக பாஜக அது மற்றும் அவர்களுடைய அணியினர் செய்கிற வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன். நீதிமன்றம் அங்கே உள்ள இந்துக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இல்ல, இது இந்த உத்தரவு தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. தமிழக அரசு இது திருப்பரங்குன்றத்திலே வாழுகிற இந்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இதை செய்தது. நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கா? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்காரே சார். காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வந்த வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த தீர்ப்பு அதற்கு எதிரான தீர்ப்பாக இருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவதாக, அங்கே உள்ள இந்துக்கள் மனம் புண்படுவதை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை. இந்துக்களுக்காக பேசுபவர்கள் இந்துக்களின் மனதை புண்படுத்துகிறார்கள் என்பதுதான் இன்றைய நடைமுறை. நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திருப்பரங்குன்றத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள 144 தடை உத்தரவை ரத்து செய்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அத்தோடு தீபத்தூணில் மனுதாரர் இன்றே தீபம் ஏற்ற மாநகர காவல் ஆணையர் முழு பாதுகாப்பு வழங்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.